பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன். கொட்டும் மொழி மழையில் குழிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின்னர் ஏழ்மையிலே என்னை வீதியில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரை காணா தோணி என கலங்கினேன். கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். வந்தாயே தாயே வாமகளே என்றாயே, தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் பாட்டு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உனைத்தான் காணும் தமிழ் உலகம். தமிழ் தாயே சின்ன மகள் வணங்கி மகிழ்கிறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் உள்ளிட்ட இரு அணியில் வாதிடக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, என்னுடைய அருமை தம்பி வந்து பேசினார், பிரபு அணித்தலைவர் அருமையா பேசினார். ஆனா அவர் தலைப்புக்கு தான் வரல. பிரச்சனை என்னன்னா, 1000 தென்னந்தோப்புகள் இருக்கலாம், ஆனால் ஒரு கணினி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னார். பச்சை பசேலென தென்னந்தோப்புடன் பறந்து விரிந்த விவசாய பூமிகளோடு சலசலவெனவோடும் வாய்க்கால்களோடு சிலுசிலுவென வீசும் தென்றலோடு ஓர் ஊர் இருக்கிறது. அந்த ஊரின் பெயர் என்று கேட்டால் இந்த பொள்ளாச்சி என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய கொங்கு மண்ணுக்கு சொந்தக்காரர்களாகிய இந்த நேயர்களினுடைய பாதம் வணங்கி எனது வாதத்தை நான் தொடங்குகின்றேன். நம்ம ராஜேஸ்வரி அக்காவை தெரியுங்களா? நல்லா தெரியுமே. எங்க இருக்காங்க நடுவர் அவர்களே? நம்மூர் தான். எங்கேனா ஒன்றும் இல்லைங்க, சிவகங்கை மாவட்டங்க, திருப்பத்தூர் போகிற வழியிலிங்க, மதகுபட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அலவாக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்கு. என்னுடைய தம்பி சொன்னார் இல்லையா, விவசாயம்னு பொதுவாக சொன்னாலே அந்த சூரியன் விழிப்பதற்கு முன்னால் எழுவதற்கு முன்னால் கலப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு வேட்டியை இடுப்பிலே இறுக வரிந்து கொண்டு சூரியன் எழுவதற்கு முன்னால் வயக்காட்டில் ஒரு தொழிலாளி விவசாயி என்ற பெயரிலே தன் கடமையை ஆரம்பிக்கின்றானே. கணினி துறையில் இருக்கின்ற நீங்கள் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் சுயநலமாக உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பேங்க்ல போட்டு வைக்கிறீங்க சார். ஆனால் உலகமே பசியார வேண்டும் என்று சொல்லி தன் உழைப்பையும் பணத்தையும் கடன் வாங்கி எங்க விதைக்கிறாரு? கழனியில் விதைக்கிறார் யா விவசாயி. அதனால தான் கவிஞர்கள் எழுதுனாங்க, கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஏளனமா நீங்க பேசிடக்கூடாது விவசாயிய. நீங்க கணினியில கை தவள வேணும்னா கூட உங்களுக்கு தெம்பு வேணும்யா, அதுக்கு புவ்வா கொடுக்கறது யார் சார்? விவசாயி இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளைங்க, விவசாயம்னா ஆண் மக்களை சார்ந்துதான் நடைபெறக்கூடியது. சித்தாளா வேணா பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் வேணா போயிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோங்க. ஆனால் இன்று விவசாயத்தினுடைய உண்மையான நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அள்ளித்தளித்துக் கொண்டிருந்த காலம் மாறி நம்மாழ்வார் என்ற அந்த பெருங்கிழவர் வந்த பின்னால் இந்த ராஜேஸ்வரி 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அலவாக்கோட்டையை சேர்ந்த ராஜேஸ்வரி அக்கா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, 55 ஏக்கரிலே தன்னுடைய நிலத்திலே டிராக்டரை ஓட்டி உழவு பண்ணி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விதைப்பிற்கும் அறுவடை காலத்திற்கும் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டி பழகினாங்க நடுவர் அவர்களே. கூட்டிட்டு வரக்கு ஆளுகளை, சித்தாள்களை கூப்பிட்டு வரக்கு, கூலி ஆள்களை கூப்பிட்டு வர்றதுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? பைக் ஓட்டினாங்க. அடுத்து டிராக்டர்ல போய் கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தன்னுடைய 55 ஏக்கர் நிலத்திலே விவசாயம் செய்வதோடு அந்த பெண்களுக்கும் இயற்கை விவசாயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு 5ஆம் வகுப்பை படித்த ராஜேஸ்வரி என்ற ஒரு சகோதரி. அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த 55 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறது, இயற்கை விவசாயம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது, மகளிர் விவசாய குழுவை ஒருங்கிணைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நடுவர்களே. 50 ஏக்கரில் தான் விவசாயம் பண்ணாங்க. மீதி இருக்கிற 5 ஏக்கர்லிங்க
மனுஷனுக்கு நஞ்சில்லாத உணவை என்னால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், வாயில்லாத ஜீவன்களுக்கு, பறவைகளுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் இறை வேண்டும், தண்ணீர் வேணும்னு சொல்லி ஒரு நடுவில் குளத்தை வெட்டி 5 ஏக்கர்ல வரகு, ராகி, அந்த கோதுமை எல்லாத்தையும் விதைச்சு வச்சு அந்த பறவைகளும் சாப்பிடட்டும், அந்த பறவைகள் பசியாரட்டும், தண்ணீர் குடிக்கட்டும்னு சொல்லி காலார நடந்துட்டு வயிறார சாப்பிடுவதற்கு 5 ஏக்கர்ல பறவைகளுக்காக விதைத்தாரே விதை, அதுவல்லவா மனிதநேயம். இது கணினி கொடுக்குமா? எனக்கு போன மாதம் ஒரு ஃபோன் வந்தது. மேடம், நம்ம SBIயிலிருந்து பேசுகிறான், பேசுங்கோ. நீங்கள் ரேணுகா தேவி? ஆமாம், ரேணுகா தேவி. திருநகர் மதுரை பிரான்ச்சில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? இல்லை திருமங்கலத்தில் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு OTP வரும், சொல்லுங்கோ. சொல்லிடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாரு. மேடம், OTP சொல்கிறேன், 000. மேடம், அப்படி OTP வராது. அது எனக்கும் தெரியும்யா. நீ யார் பேசுகிற? நான் SBI மேனேஜர் பேசுகிறேன். கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணுற தகுடுதித்தமெல்லாம் 1 2 ஒரே ஒரு SMS வந்ததுங்க. அதை ஒருத்தர் தொட்டாருங்க, நல்லா படித்தவர், IT கம்பெனியில் வேலை பார்த்தவர். இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் லாஸ் சார். இந்த கணினியால் கிடைக்கின்ற அந்த பேரிழப்பு, பொருளாதார இழப்பு இருக்கே, ஒரு விவசாயியாவது யாராவது ஒருத்தரை ஏமாத்தி இம்புட்டு ரூபாயை கொள்ளையடிச்சிட்டாரியான்னு ஒரு செய்தி இந்த தேசத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள். அவங்களுக்கு நம்ம கையில் நம்ம கொடுத்துடலாம், எதை தீர்ப்பாங்க கொடுத்துடலாம். நடுவர் அவர்களே, கணினியில கையை தட்டி படிப்பாளியாக வாழ்வதை விட யாருக்கும் கைகட்டி நிற்காமல் தன்மானத்தோடு பிறர் பசி போக்குவதற்காக உழைக்கக்கூடிய விவசாயி மிக மேன்மையானவன் சார். அதை என்னுடைய தம்பி பிரபுவும் ஒத்துக்குவார். எப்படின்னு கேட்குறீங்கள் தான், விதையை விதைத்தால் தான் சோறு என்று சொல்லித்தர மறந்து விட்டது நம்முடைய சமூகம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குங்க. ஆனா உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் சொன்னார், நடுவர் அவர்களே, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னாரே. என் தம்பிக்கு மறந்து போச்சு. தான் பழைய கஞ்சியை சாப்பிடுவாருங்க. ஒரு 2 வெங்காயத்தை வச்சுக்கிட்டு, ஒரு இம்புட்டூண்டு ஊறுகாயை வச்சுக்கிட்டு, பழைய கஞ்சியை பித்தளை பாத்திரத்தில் கொண்டு வந்து மனைவி கொடுக்க, அந்த குடியானவர் குடித்து விட்டு நமக்காக பிரியாணி அரிசியை அறுவடை செய்கிறாரே. இந்த பொதுநலம் கணினியில் இருக்கிறதா? விழுந்தால் விவசாயி, வீழ்ந்தால் விதையாய் வீழ்வார். முளைத்தால் மரம், முளைக்காவிட்டால் உரம். கணினியில கழிவு இருக்கே, கணினி கழிவு. பெங்களூர்ல மட்டும் 8000 மெட்ரிக் டன் கம்ப்யூட்டர் கழிவுகள் பொது வெளியில் கொட்டப்படுகின்றன. ஜனோலி மோடி அப்படின்னு ஒரு பொண்ணுங்க, சின்ன பிள்ளை, 23 வயசு. உலகத்திலேயே மாணவர்களுக்கான, தொழில் முனைவோருக்கான உலக அளவில் நடைபெற்ற போட்டியிலே 10,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் பங்கேற்றன. நடுவர் அவர்களே, அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு இளம் பெண் முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அவர் சாதனை படைத்தது கணினி துறையில் அல்ல. விவசாயத்துக்கு நம்ம வாழை மரத்தை வெட்டுறோம் இல்லைங்க, 1000 டன் வாழை கொலையை வெட்டினோம்னா 4000 டன் வாழை கழிவு வெளியே வருகிறது. அந்த வாழை கழிவிலிருந்து அந்த நார்களை பிரித்தெடுத்து தோல் பைகளை, பெண்களுக்கான தோல் பைகளை தயாரித்து உலக அளவில் அந்நிய செலாவணியில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். விவசாய கழிவிலிருந்து பேக் தயாரிச்ச ஜனோலி மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் மாணவி. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த விலங்குகளினுடைய தோல்ல இருந்தும் பிளாஸ்டிக்கில் இருந்தும் தயாரிக்கக்கூடிய இந்த கைப்பையினால ஒரு கைப்பை, அந்த பேக் தயாரிக்கிறதுக்கு 10,000 லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்காமல் இந்த 4000 டன் வாழை மரத்திலிருந்து, வெட்டப்பட்ட வாழை மரத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான கைப்பைகளை நான் தயாரித்து விற்று கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய கணினி கழிவுகள் பாதரச கழிவுகளாக மாறி நம்முடைய மூளையில் நினைவை அழித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய புற்றுநோயை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உடல் பருமனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எங்கேயாவது கணினியில் இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டும். 96 வயது திருநெல்வேலி பனகுடியை சேர்ந்த ஒரு பாட்டி இன்னைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னாங்க,
96 வயசுக்குங்க கேப்ப கஞ்சியையும் கம்பங்கூழையும் நான் குடிச்சிட்டு இருந்தேங்க. சோளத்தில் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேனுங்க. எனக்கு ஒரு நோயும் வரலிங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கண்ணாடி போடல, எனக்கு பிபி இல்லை, எனக்கு சுகர் இல்லை. ஆனால் என் பையனுக்கு 40 வயசுலேயே நீரிழிவு நோய் வந்து விட்டது. என்ன காரணம்னு தேடினப்போ தான் தெரிஞ்சது, நாங்கள் நிறைய செயற்கை உரங்களை போட்டு உருவாக்கப்பட்ட விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருள்களை என்னுடைய மகனும் மருமகளும் உண்டதால் அவர்களுக்கு இந்த நோய் வந்தது. எனவே என்னுடைய மகனினுடைய உடல் நலத்தை நான் பேணி காக்க வேண்டும் என்று சொன்னால் நஞ்சில்லா உணவை எனது மகனுக்கு மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாளிலே நான் சாகும் வரை இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் வழங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி திருநெல்வேலியில இன்னைக்கும் விவசாய களத்தில் நிற்கிறாங்கன்னு சொன்னா, இதெல்லையா மனித நேயமான ஒரு செயல்? நகரம் என்னும் நரகத்தை மறந்துவிட்டு பணியில் நனைய ஆசை, கவிகளில் காணும் பச்சை எல்லாம் கண்களால் காண ஆசை, பாதை தெரியா நேரங்களிலும் பயணம் செய்ய ஆசை, உண்டு தீர்த்தது போதும் இனிமேல் உழுது பார்க்க ஆசை என்று ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று விவசாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நிதர்சனமான உண்மை எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது. பாரதியார் சொல்லுவார், அருமையான பாடல் அது, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே. அந்த பாடல்ல சொல்லுவாருங்க, அந்த வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொன்னாரே பாரதி, பாரதியை விடவா இந்த கணினி மிகப்பெரியதாய் உங்களுக்கு போய்விட்டது? ஒரு சில செய்திகள் உண்மை கசக்கத்தான் செய்யும். கணினி கை தவழ வேண்டும்னு சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம தேசம் செழிக்க. கணினி வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கணினி தரும் பலன்களை விட கணினி தரக்கூடிய தீமைகளை நான் பட்டியலிட விரும்புகின்றேன். இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அந்த தளத்தை ஹேக் பண்ணிட்டாங்க சார் தீவிரவாதிகள். அதை தடுக்க முடிந்ததா கணினியால்? ஒன்றும் இல்லை சார். என்னோட இமெயில் வணக்கம் renu@gmail.com. அதை போன வருஷம் யாரோ ஹேக் பண்ணி நம்முடைய கெஜ்ரிவால் அவருக்கு தீபாவளிக்கு பட்டாசே வெடிக்கக்கூடாதுன்னு 560 இமெயில் நான் அனுப்பினதாக ஹேக்கர்ஸ் அனுப்பி இருந்தார்கள் என்று சொன்னால், கெஜ்ரிவால் அவர்களிடமிருந்து எனக்கு பதில் வந்தது, அம்மா 560 முறை தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காதீர்கள் என்று நீங்கள் அனுப்பி அந்த மின்னஞ்சலை கண்டு நான் பெருமைப்படுகிறேன், வாங்க உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் தரேனாரு. நான் சொன்னேன், தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றிக் கொண்டு வாழக்கூடிய விவசாயி தலைமுறைக்கும் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கத்தோடு வாழக்கூடிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 தருகிறாரே, அந்த விவேகானந்தரனுடைய மறுவுருவிலே வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தொண்டச்சியாக நான் இருக்கின்றேன். ஒருபொழுதும் உங்களுக்கு கால்கழுவ நான் வரமாட்டேன் என்று பதில் கொடுத்தேன். ஆன்லைன் ரம்மி என்று சொல்லி எனக்கு தெரிந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி லட்சக்கணக்கிலே பணத்தை இழந்து போனாரே, அதை சொல்வதா? நடுவர் அவர்களே, ஒரு ரொம்ப துயரமான சம்பவம். சென்னையிலங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு திருமண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த சாப்பாடு போடுறாரு இல்லைங்கய்யா, ஒரு பாட்டி ஒரு 10 வயசு பேரனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் வாழை இலை போட்டிருக்கு. பாட்டி சாப்பிடாம அந்த பையனுக்கு ஊட்டி விடுறாங்க. நான் கேட்டேன், அம்மா பையன் வளர்ந்தவனாக இருக்கான் இல்லையா, அவனே சாப்பிடுவான் இல்லையா, நீங்கள் எதுக்கு அவனுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் நல்லா பாருங்கம்மா, நான் அந்த பையனை உத்து பார்த்தேன். கையில் செல்ஃபோனை வைத்து கொண்டு பப்ஜிக்கு அடிமையாய் இருந்தான் அந்த பேரன். அந்த பாட்டி சொன்னார், நாங்கள் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, ஆனால் இவன் இந்த வீடியோ கேம்ஸிற்கு அடிமையாகி போனான், இவனை இனிமேல் மீட்டெடுக்கவே முடியாது, இவன் வாழுகின்ற உலகமே வேறு உலகம் என்று சொல்லி கரகரகரன்னு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுங்க அந்த பாட்டிக்கு. இப்பொழுது நான் சொல்கிறேன், இப்படி எத்தனை தலைமுறையை பிளே ஸ்டோரிலே
வீடியோ கேம்ஸ்களால் நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவு செய்து நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பாதம் தொட்டு நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒரே விஷயம்தான். தயவு செய்து குழந்தை அழுகுதுன்னு வளரும் பொழுது அதனுடைய கைகளிலே செல்போனை மட்டும் கொடுத்து விடாதீர்கள். இந்த தேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் நம்முடைய அடுத்த சந்ததியை மலட்டுத்தன்மையுடைய புத்தியிலே மலட்டுத்தன்மையுடையவர்களாக, அந்த விளையாட்டிற்கு அடிமை உள்ளவர்களாக நாம் உருவாக்குகிறோம் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அருமை நேயர்களே, உழவின்றி உணவில்லை, உழவனின்றி உலகமே இல்லை. கணினி இல்லாமல் கூட நம்மால் வாழ்ந்து விட முடியும். ஆனால் உழவர் இல்லாமல் புவ்வாவுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? எங்களுடைய விவசாயி சேற்றிலே கை வைத்தால் தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். விவசாயியினால் எதிர்த்து பேச முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திற்காக தன்னலம் துறந்த தியாகி நம்முடைய விவசாயி. அவர்கள் கழனியில் கால் பதிக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த இடத்திலே நின்று கொண்டு ஆரோக்கியமாக உறக்க பேச முடியாது, நிறக்க கேட்கவும் முடியாது என்பதை எதிரணிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டிலே பெண் குழந்தைகள் இருந்தால் கவனமாக கண்காணியுங்கள். ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்முடைய குழந்தைகளினுடைய செல்போன்களை ஹேக் செய்து அந்த கேமராக்கள் மூலமாக நம்மை படம் பிடித்து கொண்டிருக்கிறது ஒரு ஹேக்கர்களினுடைய உலகம். அது மட்டுமல்ல, நாம் என்னெல்லாம் வீட்டில் பேசுகிறோமோ அத்தனையையும் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறது கூகுள் என்ற உண்மையை மறந்துவிட்டு எதிரணியினர் தயவு செய்து பேச வேண்டாம். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா தொடர்ந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருங்க எஸ்எம்எஸ்ல. யார் அனுப்புறது? அது கூகுள் தாங்க அனுப்பிட்டு இருக்கு. சிறு குழந்தைகளை வைத்து போன் வீடியோக்களை வைத்து அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த கணினித்துறை. எத்தனையோ நன்மைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு சட்டி பாலிலே ஒரு சொட்டு விஷம் என்பதை போல இந்த கணினி தரக்கூடிய தீமைகளால் பெரும்பாலான பெண்களினுடைய சமுதாயமும் தந்தையர்களும் மனவேதனைப்பட்டு குமிறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய கணினியில் ஒன்று வந்திருக்கு சார். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ நான் இந்த தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோவை எடுத்தா போதும், டீப் ஃபேக் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் அந்த டீப் ஃபேக்கை கொண்டு வர முடியும் என்பதை சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த கணினியினுடைய இருண்ட உலகம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, முடிந்தால் என்னுடைய அன்பு சகோதரர் ஒருவர் வந்தார் தென்காசியிலிருந்து. 75 அனாதை குழந்தைகளை வளர்ப்பது என்ற உயர்ந்த தாயுமானவ பணியோடு இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று விதைப்பந்துகளை அந்த உண்டிவிலே அடித்து கொண்டிருக்கிறாரே, அந்த சகோதரருக்கு எனக்கு தலை தாழ்ந்த வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, நம்முடைய குழந்தைகள் எதிர்கால தமிழ் சமூகம் உலகின் சிறந்த சமூகமாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, காணி நிலமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மனிதநேயம் உள்ள ஒழுக்கமான பிள்ளையாக இந்த பஞ்சபூதங்களோடு உறவாடி கொண்டு ஒரு அருமையான எதிர்கால சமூகத்தை படைக்கக்கூடிய பேராற்றல் இந்த கழனிக்கும், கழனியில் கால் பதிக்கின்ற விவசாயிக்கும், விவசாய துறைக்கும் மட்டுமே இருக்கின்றது. அதுவும் இயற்கை விவசாயத்தை பயிற்றுவீங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த ராஜ் தொலைக்காட்சி நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் கிசான், ஜெய் ஜவான்.